அவள் லேடி ஆஃப் தாய்லாந்து. பொதுவாக அன்னையின் தோன்றலையும் அற்புதத்தையும் சார்ந்தே அன்னையின் பெயர் அமைந்திருக்கும் என்பது நாம் அறிந்தது. அவ்வாறு போதிய குறிப்பில்லாத காரணத்தினால் இந்த தொகுப்பு ஒரு அழகிய பழக்கத்தை எடுத்துரைக்க உருவாக்குகிறேன். நாம் அறிந்த தாய்லாந்து புத்த மதத்தை சார்ந்த நாடாகவே அறியப்பட்டுள்ளது. புத்திசமே பிரதான மதமாக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை முறை ஆச்சரியத்தையே அளிக்கும். ஹிந்துயிசம், புத்தியிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லிம்ஸ் என்று மத சுதந்திரம் தாய் மக்களிடையே காண முடியும் என்பதை இங்கு முன்வைக்கிறேன். கிறிஸ்துவ பழக்கமானது தாய்லாந்து நாட்டுக்கு போர்ச்சுகீஸ்களால் 1550களில் யூரோப்பியன் மிஷனரிகளால் வியாபார ரீதியாக அயோத்தியாவிற்கு சென்றபோது துவங்கியதாக தெரியப்படுகிறது. வரலாற்றின் சிறப்பில் தாய்லாந்து நாட்டை நவீனத்துவமாக புதுநலம் மற்றும் கல்வி செல்வம் துவங்கிய காலம் பொன்னான காலமாகவே காணப்படுகிறது. தாய்லாந்தில் உள்ள கத்தோலிக்க ஆலயமும் உலகில் போப் ஆண்டவர்கள் ரோமில் இருந்து அறிவுறுத்தலின்படியே இயங்குகிறது. எண்ணிக்கையிலும் கலை வடிவத்திலும் பிரம்மாண்டத்தையே தருகிறது கிறிஸ்துவ ஆலயம் தாய்லாந்தில். பிரைஸ் தி லார்ட்.